அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னையில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பல்வேறு காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசுக்கு சொந்தமான தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் செயல்பட்டு வருகின்றது. சென்னையில் செயல்படுகின்ற மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் டெக்னீஷியன் பிரிவில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், ஆய்வக உதவியாளர், ஏசி மெக்கானிக், கேட்டரிங் உதவியாளர், அலுவலக உதவியாளர், நெட்வொர்க், டிராட்ஸ்மேன், எலக்ட்ரானிக் மெக்கானிக் உட்பட பல்வேறு காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.clri.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், CLRI அப்படி சொல்லுவாங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி இதுல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா எங்க லேட்டஸ்ட் நியூஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் 41 போஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நோட்டிபிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ற டேட் 17/1/2025, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 16/2/2023. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 500 ரூபாய். இதற்கான விண்ணப்ப கட்டணம் SBI கலெக்ட் வழியாக, இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தெளிவாக விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. CSIR, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அடையார், சென்னை. ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன். ஆன்லைன் விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 17/1/2025. விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 16/2/2025. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு போஸ்ட் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 2 41 போஸ்ட் இருக்கு. பே லெவல் பாத்தீங்கன்னா பே லெவல் 2 ரூபாய் 19,900 முதல் 63,200 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். அப்ராக்சிமேட்லி 38,483 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். இதற்கான வயது வரம்பு 28 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அப்புறமா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதி விவரங்கள், இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்து ITI தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. போஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், அதற்கான போஸ்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க, ஏஜ் கொடுத்திருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். அப்புறம் இரண்டாவது போஸ்ட் லெபார்டரி அசிஸ்டன்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், டிராப்ஸ்மேன், சிவில், பிசியோதெரபி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், நர்சிங் மிட்வைஃப், கேட்டரிங் ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டன்ட். இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்ட்டுகள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற முழு தகவல்களும் இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறம் இனவாரியாக இடஒதுக்கீட்டு விவரங்கள், இனவாரியாக வயது தளர்வு விவரங்கள் போன்ற விவரங்கள் எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த ஃபைலை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரேட் டெஸ்ட், செகண்டா காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன், மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், மீடியம் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்து நீ எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்க விண்ணப்பிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல போஸ்ட் ஃபார் அப்ளைங் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உங்க போஸ்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க போஸ்டை செலக்ட் பண்ணி கேட்டகரி செலக்ட் பண்ணி டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் SSLC அல்லது மெட்ரிக் 10th சர்டிபிகேட்ல உள்ளவாறு உங்களது நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்றதுக்காக பாஸ்வேர்டு யூஸ் ஆகும். அதுக்காக மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபைனலா அந்த ரெஜிஸ்டர் இந்த டேப்ல கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ரெஜிஸ்டர் டேப்ல கிளிக் பண்ண உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்க இமெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது லாகின் பண்றதுக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணி உங்க போஸ்டுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு சென்னையில் செயல்படுகின்ற மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெளியிடப்பட்டுள்ள வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பி
விண்ணப்பித்து வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.